தொல்லை தரும் அண்டை நாடு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சூசகம். ஜம்மு காஷ்மீரின் பல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நடந்து நேற்றுடன் ஓராண்டு நிறைவடைந்தது. இது தொடர்பாக டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் நமது ராணுவம் என்ன சந்தித்துள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நமது ராணுவ வலிமை முன்னெப்பதையும் விட பன்மடங்கு வலுப்பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியா உலகில் உள்ள எந்த நாட்டையும் தாமாக முன்வந்து தாக்கியதே இல்லை. ஆனால் அண்டை நாடு ஏதேனும் ஒன்று வம்பு செய்து முயன்றால் அதன் பிறகு விளைவுகள் கடுமையாக இருக்கும். மற்ற அண்டை நாடுகள் நமது நாட்டுடன் நட்புடன் உள்ளன. நமக்கு ஒரே ஒரு அண்டை நாடு மட்டுமே தொல்லை கொடுத்து வருகிறது என தெரிவித்துள்ளார். தொல்லை கொடுத்து வரும் அண்டை நாடு பாகிஸ்தான் என்பதை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சூசகமாக குறிப்பிட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் அமைச்சர் குவாஜா ஆசிப் பேசும்போது, இந்தியா மீண்டும் வாலாட்டினால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். எந்த செயலுக்கும் வலுவான பதிலடி கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். எங்களை சீண்டினால் கொல்கத்தாவை குறிவைப்போம் என்று பேசியிருந்தார். அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவ்வாறு சூசகமாக பேசியுள்ளார். அண்டை நாடான சீனா கூட இந்தியாவிடம் தற்போது நட்புறவை பெயரும் நிலையில் பாகிஸ்தான் மட்டுமே வாலாட்டி கொண்டிருக்கிறது.